வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் முதல்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இது பேர் பராபவ வருஷம், தமிழ் வருடம். சரிங்களா? இந்த புது தமிழ் புத்தாண்டில் யார் யாருக்கு என்னென்ன நல்லதாக நடக்க போகுது, யாருக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, யாருக்கு திருமணமாக போகுது, யார் நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், யாருக்கு லவ் செட் ஆகும், யாருக்கு குழந்தை பிறக்கும், யார் வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணுன்றதெல்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை பற்றி சின்னதாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷங்க. இன்னொன்று, இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ராஜா மந்திரின்லாம் இருக்கும். இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த காம்பினேஷன் என்ன நடக்கும்னா, உலகத்தில் நிறைய கவர்மெண்ட் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும், முக்கியமாக இந்தியாவில். சரிங்களா? இன்னொன்று, நிறைய பண தட்டுப்பாடு, அதிகமான மழை பெய்யறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் கலந்து இந்த உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உலகத்தில் என்ன நடந்தாலும் முக்கியம் நமக்கு என்ன நடக்க போகுது அதையும் இந்த ராசியில் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் வாங்க. மகர ராசி லக்னம் எப்படி இருக்குது? உங்கள் காட்டில் மழை, அதான் அந்த 8 வருஷம் சனி பயிற்சிக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளுக்கு ஏறுமுகம் தான். ஏன்னா ஜூன் 2க்கு அப்புறம்லாம் குரு பகவான் உங்கள் வீட்டை ஃபுல்லாக பார்ப்பார். அப்போ நம்ம தொழுதெல்லாமே ஹிட்டு தான். சரிங்களா? எந்தெந்த விஷயத்துலலாம் ஹிட்டு? ஃபஸ்ட்டு நீங்கள் பண விஷயம் உங்களுக்கு நம்மளுக்கு எதுனா ஃபுல்லாக பணம் தான் ட்ரை அவுட் ஆகிட்டுருக்கோம். நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா பணமும் இந்த 8 வருஷத்தில் காலி ஆகிருக்கும். அது எல்லாம் திரும்பி எடுப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? என்ன கையில் பணம் கிடைக்கிறதோ சும்மா இல்லைங்க. மகரம் நல்லா யோசித்து வேலை செய்வாங்க. அதுவும் இப்போ நம்ம இவ்வளோ அடி வாங்கிட்ட பிறகு யோசித்து சிக்கனமாக சேர்த்து வைப்பாங்க. சேர்த்து வைங்க, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளரும். அது தங்கமாகவோ நகையாவோ லேண்டாவோ எப்படியோ சேர்த்து வைங்க, வளர்ந்துடலாம். இது ஒன்று. இன்னொன்று, மைண்டுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த மகரத்தில் ஒரு பிரச்சனைன்னா கிளாரிட்டி இருக்காது, ரொம்ப குழப்பிப்பாங்க. நல்லா சம்பாதிப்பாங்க, சேர்த்து வையண்டானா ஏதோ ஒரு இடத்துல குழப்பிடுவாங்க. சரி, அந்த குழப்பம் இருக்கும். அதை நீங்கி இதுக்கப்புறம் கிளாரிட்டி வரும். நான் என்ன செய்யணும், எனக்கு யாரெல்லாம் இந்த 8 வருஷத்தில் நம்ம யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னு நினச்சோமோ அவங்க எல்லாரும் துரோகம் பண்ணுறத கண்ணால் பார்த்துருப்போம். அதான் அதிகமாக நம்மளுக்கு தான் துரோகம் பண்ணியிருப்பாங்க. நம்ம ராசி லக்னம் அப்படி அடி வாங்கணும்னு இருக்குது. நம்மளுக்கு சனி பகவான் வீடு. சரி, அதுவும் ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா இப்போ வெளியே வந்துட்டோம் அவங்கக்கிட்ட இருந்து. இதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறது நமக்கு தான். இதுக்கப்புறம் ஏமாற மாட்டோம், ஏமாறவும் கூடாது. சரிங்களா? இது ஒன்று. அந்த மைண்டு கிளாரிட்டி கிடைக்கும். இது இன்னொன்று, உங்களுக்குன்னு ஒரு துணைவியோ துணைவனோ அமைவாங்க. நம்ம இது வரைக்கும் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, சித்தப்பா, மாமா, மேனேஜரு, ஃப்ரெண்டு, யாரையோ நம்பி எதையோ கொடுத்து எப்படியோ வந்துருப்போம். இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு சோல் பார்ட்னர் வரும்போது அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம். நிறைய பேர் சோல் பார்ட்னர்கிட்டே ஏமாந்துருப்பீங்க. அது ரொம்ப ரேரான கேஸு. அவங்கக்கிட்டே இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களை புரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக லைஃப்பில் வருவாங்க. அவங்கக்கிட்ட கரெக்டாக ஷேர் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வழியை பாருங்கள். ஏன்னா யாருன்னா ஒருத்தர் சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். கடைசி காலம் வரைக்கும் தனியாக சுற்றிட்டுருக்க முடியாது. சரி, இது ஒன்று. மெயினாக இதை தாண்டி, உறவு முறை தாண்டி உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம அடுத்த விஷயம் மூவ் பண்ணுறதுக்கு. அது சொல்லுவாங்கள்ல, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அந்த சுவர்ன்றது நம்ம உடம்பு. அந்த உடம்பு நல்லா ரெக்கவர் ஆகும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் உடலில். மகரத்துக்கு இந்த உடம்பை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சரியான டைம். ஏன்னா அதுவும் மகரத்துக்கு சதை ஜாஸ்தி, உடம்பு போடும். இவங்களே எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா அந்த 6 பேக்லாம் டக்குன்னு அந்த கட்டு மஸ்தாக ஆகிடுவாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பர். இன்னொன்று, ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த 6 வருஷத்தில் வேலையை தக்க வச்சுருந்தாலே பெரிய விஷயம் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த வேலையில் இருக்குன்னு அந்த வேலையில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வருங்க. ப்ரமோஷனாகவோ, ஹைக்காவோ, இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ, இல்லை உங்களுக்கு இப்போ நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்துல வேலை செய்வீங்கள்ல, உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் அவங்களே தள்ளுற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வரும். கிடைக்கலன்னு நீங்களே பேசி உள்ளே உங்களை புஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் வளர்ச்சி, பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். சார் எல்லாம் சூப்பர் சார், இப்போ நான் இதில் சார் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் வந்து பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. யாருக்கு கொடுக்குறேன், யாருக்கு வாங்குகிறேன், அதை விட முக்கியம் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அதை விட முக்கியம் கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு டைம் நல்லாயிருக்கு, கல்யாணம் தாராளமாக நடக்கும், மகப்பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, லவ்வுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா செலவாகும். ஆனால் அந்த செலவு மணி மேனேஜ்மெண்ட் இதை வந்து நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். சரிங்க சார், அதை தெரிஞ்சால் நாங்கள் ஏன் சார் கஷ்டப்பட போகிறோம்னு நினச்சிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் தான். ஒன்று நல்லா படித்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஸ்கில்லில் நல்லா எல்லா விஷயத்தையும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இதுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் ரங்கநாதர், லக்ஷ்மி தாயார். பணத்துக்கு அவங்க தான், சந்தோஷத்துக்கும் அவங்க தான். அடுத்து வராகமூர்த்தி நீங்கள் திருவோணம் நட்சத்திரமாக இருந்தால் கண்ணை மூடி வராகமூர்த்தி லக்ஷ்மி தாயாரோடு வழிபடுங்க, வாழ்க்கை சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். சிவபெருமான் பார்வதியை வழிபடலாம், உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். சனிக்கிழமைகளில் தயிர் சாதமோ எள்ளு சாதமோ அன்னதானம் கொடுத்துட்டு வர வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக என்னென்ன நல்ல விஷயங்கள் இந்த தமிழ் வருட பரப்புக்கு இருக்கிறது பார்த்தோம். அதாவது முக்கியமாக ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், திருமணம், உங்களோட வேலை, ட்ரான்ஸ்ஃபர், வெளிநாடு போகிற யோகங்கள், யாருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ ப்ராஃபிட் வருமா வராதா, குழந்தை பாக்கியம், ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம். நம்ம எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க, ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே புது தமிழ் வருடம் பராபவ வருஷம், அதில் வரப்போகிற நிறைய பயிற்சிகள் என்னென்ன வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது, நடுவில் வந்து நிறைய அதர்கோள் நிறைய பயிற்சிகள் வருது. அது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பொதுவாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த தெய்வ வழிபாடுகள், எந்த முறைகள், பரிகாரங்கள், இது வந்து ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லைங்க, சயின்ஸாகவும் நிறைய கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு விதைகள் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம். நம்ம இதில் வந்து அஸ்ட்ராலஜியை தாண்டி சில தாந்திரிக பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் நிறைய இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க அடுத்தடுத்து கோவிலில் போய்ட்டு எப்படி பூஜை முறை நடக்குதுன்னு பாருங்கள். அதில் நடக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம், இந்த உடம்பை கோயிலாக ஆக்கிற ஒரு முயற்சினும் சொல்லலாம் இந்த இன்டர்வியூ. இன்னொன்று, இந்த புது வருஷத்தில் பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய உணவு தட்டுப்பாடு வரும்ன்றாங்க. அதாவது உணவு இல்லாமல் அவஸ்தை இல்லை, உணவு இருக்கும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கப்பல் நிறுத்துவாங்க, என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டுகள் நிறுத்துவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறுத்துவாங்க. அதனால் எல்லாருமே உணவை வீணாக்காமல் சேமிக்கிற வழியை பாருங்கள், இது ஒன்று. இன்னொன்று, தங்கம் வெள்ளியெலாம் நல்ல உயரம். நான் அதுதான் வருஷம் ஏறிந்தானே சார் போகுதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாக உயரும். நிறைய உலகத்தில் நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் இருக்கிற காசை வந்து எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவும் நீங்கள் சேமிக்கிற வழியை பாருங்கள், இது ஒன்று. இன்னொன்று, மழை. இந்தியாவில் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா பார்க்கும்போது பஞ்சாங்கம் பிரகாரம் நார்த் பீகார், ஒரிசா தான் பேய் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சவுத்து சைடுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை. முக்கியமாக சென்னை, விழுப்புரம், கடலோர பகுதிகளெல்லாம் பெய்கிற மழை வந்து அப்படியே கடலில் போய் சேர்த்துரும், அந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ விவசாயிங்களாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பர். சரிங்களா? இப்போ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் காலம்பூரா வந்துட்டு தான் இருக்குது, ரைட். ஆனால் நமக்கு அந்த கிரகத்தோடு எப்படி அலைன் ஆகணுன்றது தெரிஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஒரு கிரகத்துக்கு ஒரு விதைகள் இருக்குது, கலர் இருக்குது, நறுமணம் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி தெய்வங்களை பற்றி சொல்கிறோம், நிறைய இதுக்கு வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நிறைய நான் கிளாஸாகவே சொல்லி தந்துட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோ ரிசல்ட் வரும். நீங்கள் யூடியூப்லேயே போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரவங்களாம் ஒரு நாள் நம்ம இதே சேனலில் அவங்க இதை எப்படி பயன்படுத்தி முன்னேறினாங்கன்றதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் நம்ம அதுவும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இல்லை இந்த தமிழ் வருடப்பருப்பு பயன்கள் இது எல்லாத்தையும் நல்லா கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுங்க. இதை கேட்டு நல்லது என்னென்ன நடந்திருக்கோ அதை கமெண்ட்டில் போடுங்க. எல்லாருக்கும் அது ஒரு உற்சாகத்தை தரும். வாழ்க வளத்துடன்.